கோவக்காயை எண்ணெயில் வதக்கிட்டு அதை நல்லா இடிக்கிற கல்லில் சேர்த்து அது கூடவே பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு, பச்சையாக வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், அப்புறம் குழம்புத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த இடிக்கிற கல்லுலேயே இடித்து அதை அப்படியே அதிலே வச்சு அரைச்சி அப்படி ஸ்பூனில் எடுத்து அப்படி ஒரு தாளிப்பை போட்டு ஸ்பூனில் எடுத்து காமிச்சா அப்போவே சாப்பிடணும் போல் நாக்கில் எச்சில் ஊறிச்சா. சரி நம்மளும் செஞ்சிட வேண்டிதான் இதை அப்படின்னு நானும் செய்யலான்னு நினச்சா, நம்மக்கிட்ட தான் இடிக்கிற கல் அரைக்கிற மாதிரி இல்லையே, என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது இருக்கவே இருக்குது அம்மியில் வச்சு அரைச்சி பார்த்துருவோமே அப்படின்னுட்டு கோவக்காயை நல்லா வதக்கிட்டு அம்மியில் வச்சு அரைச்சிட்டேன். ஆனால் இந்த தக்காளி அரைக்கும்போது தாங்க என்னை படுத்தி விட்டுருச்சு. கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அரைச்சிருந்துருக்கலாம், நான் அப்படியே வச்சு அரைச்சிட்டேன்னா அதனால அது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. எப்போதும் நம்ம துவையலுக்கு புளி தான் வச்சு அரைப்போம் இல்லையா, ஆனால் புளிக்கு பதில் தயிர் சேர்த்து அரைச்சி பாருங்கள், அது நல்லா இருக்குது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லா இருக்குது. என் பையனுக்கு இந்த கோவக்காய் பிடிக்கவே செய்யாது. அதனை எப்படி பொரியல் பண்ணி கொடுத்தாலும் அவன் சாப்பிடவே மாட்டான். ஆனால் இப்படி துவையெல்லாம் அரைச்சி கொடுத்துருந்தப்போ சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னான். அப்புறம் கேட்குறான், உங்களுக்கும் வைக்கணுமா இல்லை நானே சாப்பிட்றட்டுமா அப்படின்னு. உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதம் போட்டு அது கூட இந்த துவையலும் வச்சு அப்பளமும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் சொல்லுவீங்க.